இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு இப்போ வெட்டும் பயிற்சியில் ஃபிட்டிங் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். உயரம் 40 இடுப்பு 35 சீட்டு 40 அடிங்கால் 29 பாட்டம் 17 முட்டி 17 தொடலூசி 25 ஆப் சீட்டு 20.25 சைடு பாயிட்டு பேக்கில் ஒரு கட் பாயிட்டு டிக்கெட் பாயிட்டு கிடையாது 1.5 பெல்ட்டு லூப்பு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். உயரம் வந்து 40 ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிங்க. ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி 40 வச்சுக்கணும். 40 வச்சுட்டோம். இப்போ அடிங்கால் 29 29னா 29.25 வச்சுங்க. 30ன்னு வச்சுக்கோங்க. 30ல் பாதி 10 அதுலேருந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கங்க. 2 இன்ச்சு மடிக்கிறதுக்காக. இது வந்து பொந்துல் இறக்கம். இது முட்டியோட கோடு போட்டோம். இப்போ வந்து இங்கே எவ்வளோ வைக்க இங்கே வச்சுக்கோங்க. இப்போ 1.25 நான் இங்கே வைக்கிறேன். 1.25. இப்போ சீட்டு 10 இன்ச்சு எழுதிருக்கேன். 10.25 நான் வைக்கிறேன். 10.5 தையலுக்காக 1/2 இன்ச்சு வச்சுங்க. ரெண்டும் சேர்த்து இது 1.25 10 12.25 வச்சுட்டேன். சென்ட்ரு ஃப்ளீட் இல்லாத பேண்ட் 7.5. இந்த 7.5 இங்கே வச்சுக்கோங்க. இங்கேயும் 7.5 வச்சுக்கோங்க. இங்கேயும் 7.5 வச்சுக்கோங்க. நேராக கோடு போட்டுங்க. சென்டர் கோடு போட்டுங்க. கோடு போட்டேன். பாட்டம் 17.5 17.5னா 8.25 இந்த பக்கம் 4.5 இந்த பக்கம் 4.5 வைக்கிறேன். கால் இன்ச்சு மட்டும் சேர்த்துங்க. அதே மாதிரி முட்டியும் 17.5 இங்கிட்டு 9 இங்கிட்டு 4.5 இங்கிட்டு 4.5 வைக்கிறேன். ரெண்டுமே 4.5 வைக்கிறேன். வச்சுட்டு முதல்ல இது கோடு போட்டுவோம். இது ஃபிட்டிங் பேண்ட்டு கோடு போட்டோம். இப்போ அழகாக இதுக்கு இந்த பெண்டு இது அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் இதுக்கு பெண்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. பெண்டு ஸ்கேல் பண்ணிட்டேன். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டேன். இப்போ இடுப்பு இடுப்பு 35 35னா 9 வச்சுக்கோங்க. 9 ப்ளஸ் ஒரு 3/4 9.25 வச்சுக்கோங்க. 9.25 நான் வச்சுட்டேன். இது 10.5 வச்சுட்டேன். 1/2 தையலுக்காக வச்சுட்டேன். அழகாக அப்படியே வச்சுட்டு இப்படியே கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உட்காரும். இந்த இடத்துல ஒரு பெண்டு வந்துடும். கரெக்டாக ஒரு பெண்டு வந்துடும். பெண்டு வந்து அழகாக அந்த பெண்டு போய் கரெக்டாக போய் உட்காரும். இங்கே ஒரு பெண்டு வந்து அழகாக வந்து கால் கீழே போகும். 17.5 கரெக்டாக இங்கே வச்சுருக்கோம். 17.5க்கு 9 வச்சுருக்கோம். இங்கேயும் 17.5க்கு 9 வச்சுருக்கோம். இங்கேயும் 17.5 இங்கே கால் இன்ச்சு இந்த பக்கம் 4 இன்ச்சு அந்த பக்கம் 4 இன்ச்சு சேர்த்துங்க. லைட்டாக இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுத்தா கரெக்டாக வளைஞ்சு போய் உட்காரும். இப்போ வந்து பாருங்கள், சீட்டு வந்து 1/2 இன்ச்சு வச்சுட்டோம். இங்கேயும் 1/2 இன்ச்சு வச்சுட்டோம். இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சா சீட்டோட அகலம். சீட்டுக்கு என்ன டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷன் இங்கே வந்துடும். இப்போ ஜிப்பு வைக்க போகிறோம். ஜிப்பு வைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதிலேருந்து ரவுண்டு கொடுத்துருங்க. ரவுண்டு கொடுத்துட்டேன். இப்போ இடுப்பு 35 39 3/4 இன்ச்சு கூட வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து ஃபிட்டிங் பேண்ட்டு நம்ம வெட்டுறோம். ஃபிட்டிங் பேண்ட்டு மெயினான விஷயம். ஃபிட்டிங் பேண்ட்டை அழகாக வெட்டணும். கச்சுன்னு அவங்க லைட் பெல்ஸ் வச்சு போடுறாங்க. லைட் இப்போ வந்து ஒரு கொஞ்சோண்டு ஷூ போட்டு போடுறதுனால நச்சுன்னு இன் பண்ணி போடுவார். இன் பண்ணி போடுறதுனால நம்ம அந்த மெத்தடில் வெட்டிகிட்டு இருக்கோம். இங்கே ஸ்ட்ரெயிட் ஸ்கேல், இங்கே பெண்ட் ஸ்கேல் அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க. இந்த இடத்துல வயிறு இருக்கிறது தகுந்த மாதிரி இந்த ஸ்கேலை வந்து இங்கே போட்டுங்க. இப்படி ஒரு பெண்டு கொடுத்துங்க. இப்போ இங்கே ஒரு பெண்டு
லைட்டாக ஒரு பெண்டு இப்படி ஒரு பெண்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து ஃபிட்டிங் பேண்ட் வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். இது வந்து லேட்டஸ்ட்டு ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு. நம்ம வெட்டும் பேச்சுக்குள்ளே போகிறோம். பேண்ட்டு கொஞ்சம் ஹைஜிப் பேண்ட்டு போடுறாங்க. பேண்ட் வரையும் போது அந்த பேண்ட்டோட கஸ்டமரோட உருவம் மைண்டில் வச்சு வெட்டணும். இந்த கஸ்டமர் இப்படி தான் போடுவாங்கன்னு சொல்லி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த கஸ்டமர் இப்படி தான் போடுவார் அப்படிங்கிற மைண்டில் வச்சு வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பு. பாருங்கள், அழகாக வெட்டிட்டோம். அழகாக அந்த பொந்தில் லைட்டாக உள்ள வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கச்சுன்னு உள்ளே போய் உட்காந்துச்சு. இங்கே ஒரு பெண்டு கொடுத்துட்டோம். இங்கே ஒரு பெண்டு கொடுத்துட்டேன். அழகாக பெண்டு கொடுத்துட்டோம். இப்போ பேக் வெட்டுவதே கவனிங்க. அப்படியே இதை வந்து பேண்ட்டை திருப்பிக்கங்க. பேண்ட் அப்படியே அழகாக திருப்பிக்கங்க. மார்க் பண்ணிக்கங்க. இங்கே 3/4 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு வச்சுங்க. 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து கிராஸ் இப்படி பண்ணுங்க. பாருங்கள், இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இதுலேருந்து இப்படி கிராஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே எவ்வளோ வச்சோம் பாருங்கள், 1.25. இந்த 1.25 இங்கே வைங்க. இடுப்பு 35.5, 8.25, 1.4 இன்ச்சு ஃப்ளீட்டுக்காக வச்சுருங்க. இந்த இடத்துல ரவுண்டு கொடுத்துங்க. இந்த இடத்துல அழகாக ரவுண்டு கொடுத்துருங்க. பின்பக்கம் வந்துடுங்க, முன்பக்கம் போகாதீங்க. முன்பக்கம் போக போக நல்லா உள்ளேருந்து குழியை தோண்டி பாருங்கள், அழகாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பெண்டு கொடுங்க. பின்னாடி வந்து ஒரு பெண்டு, அழகாக ஒரு பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா பேண்ட்டு அழகாக வளைஞ்சி போகும். பெண்டு கொடுத்துட்டேன். இப்போ தொடர் லூஸ் வந்து 25. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. முடிச்சுக்கோங்க. இங்கிட்ட அரைஞ்சி வச்சுங்க. ஃப்ரெண்டு வந்து 12, தச்ச 11 வந்துடும். பேக்கு 14, தச்ச 13 வரும். 13 ஒரு 11, 25 கரெக்டாக வந்துடும். தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் வெட்டிட வேண்டியதான். இங்கிட்டு இங்கிட்டு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். இங்கே வரேன், இங்கே 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இங்கே 1/4 இன்ச்சு புள்ளியை வச்சுட்டோம். இங்கிட்டு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம இங்கேயும் அதே மாதிரி 17.5 வருதான்னு இங்கே செக் பண்ணணும். இங்கே தப்பாங்க, இங்கே தப்பாங்க, கரெக்டாக வந்துச்சு. 17.5 சரியாக வந்துச்சு.
பெண்டு நல்லா கொடுத்துடணும். கொடுத்துட்டேன். இப்போ சீட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ 20.25 பேக்கில் வேணும். நம்மளுக்கு வந்து சீட்டோட அளவு வந்து 20.25 வேணும். வச்சு பார்க்கலாம். வச்சுட்டேன். அளவு பேண்ட் என்ன இருக்கோ அளவு பேண்ட் பிரகாரம் நம்ம வெட்டியிருக்கோம். சீட் என்ன இருக்கோ பேக்கில் பார்த்துக்கணும். 10.25 இங்கே வருதான்னு பார்த்துக்கணும். வந்துடுச்சு. ஓகே. இந்த கோட்டில் இருந்து கரெக்டாக அப்படி பார்த்துக்கணும். செக் பண்ணிக்கணும். பெண்டு போட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 9.5 9.25. இந்த 9.25 மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. 2 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. மேலே ஏற்றிட்டு இப்போ அளவு பேண்ட்டை பார்ப்போம். அளவு பேண்ட்டே கொடுத்துருக்காங்க. சீட்டோட ரவுண்டு அளவு பேண்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம். 15 இருக்குது. 15 வருதான்னு இப்போ பார்க்க போகிறோம். 15 வருதான்னு பார்க்க போகிறோம். முடிய மெதுவாக பாருங்கள். 15 கரெக்டாக வந்துருச்சு. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து சீட்டு 40 40 4 பிரித்தா 10 5 இன்ச்சு இங்கே இருக்கா. 5 இன்ச்சு கரெக்டாக இருப்பாங்க. எந்த மனம் அது மாதிரி சீட்டு 40 1 இன்ச்சு மைனஸ். தொடர் லூஸ் கம்மியாக இருக்கிறதுனால பாதியில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இதுதான் மெயினான விஷயம். இதை பார்க்கணும். அப்புறம் வந்து என்ன பண்ணாக்கா இது உங்களுக்கு ஒருவேளை இந்த இது எவ்வளோ ஏற்றுறதுன்னு தெரியலனாக்கா இங்கேருந்து பார்த்துங்க. இங்கேருந்து 22 இருக்குது. அதே 22 இங்கே வைங்க. கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்து 22 வைங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இங்கேருந்து 22 இங்கே இருக்குது. அதே 22 இங்கே இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா சூப்பராகிடும். அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. எப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இப்படி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்துருங்க. இந்த பக்கம் வர பேண்ட் வந்து கிராஸ் கொடுக்கும். அப்படியே பேண்ட் வந்து கிராஸில் போய் சக்குன்னு உட்காரும். இழுத்து காட்டுற மாதிரி அப்படியே போய் உட்காரும். அப்படியே அவர் சொல்கிறத கேட்டு உட்காரும். இந்த ரவுண்டு எவ்வளோ பெருசாக வெட்டிங்களோ பேண்ட் வந்து பிடிக்காம தனித்தனியாக கால் நிற்கும். தனித்தனியாக கால் நிற்கும். பார்த்தீங்கன்னா அப்படி இசியும். பேண்ட் அப்படியே இசிஞ்சு கொடுக்கும். அப்படியே ரப்பர் மாதிரி இசியும். பேக்லேயும் பள்ளம் கொடுக்கணும். பள்ளம் கொடுக்க பேண்ட் வந்து அள்ளி தெரிக்கும். நியூ மாடல் கட்டிங். மூணு பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேண்ட் வெட்டுறேன். ஒரு பேண்ட்டை போட்டுட்டு அப்புறம் 3 பேண்ட் வெட்டிடுவேன். 3 பேண்ட்டு 6 சட்டை கொடுத்துருக்காங்க ஒரு கஸ்டமர். இவர் 35 வருஷமாக என்கிட்ட தைக்கிறார். 35 வருஷமாக ஒருத்தர் ஃபிட்டிங் போடுவார். ஃபிட்டிங்காக போடக்கூடிய ஆள். இப்போ பேக் வரைஞ்சிட்டேன். பேக் எடுத்துகிட்டு நான் ட்ராயிங் போடுவதை பாருங்கள். நான் ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். அந்த பெண்டு தான் முக்கியம். அப்படியே கட்சின்னு போய் உட்காரும். 7 இதுதான் சென்ட்ரு. இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக இதில் போய் ஜாயிண்ட் ஆகணும். இதில் ஜாயின் ஆன ஃபாரின் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபாரின் பேண்ட் வந்து நச்சுன்னு இப்படி அழகாக போகும். அழகாக போய் பேக்கில் உட்காரும். பேக் சென்ட்ரு கரெக்டாக அப்படி உட்காரும். இப்படி உட்காந்திங்கன்னா சிறப்பு. இப்போ பாருங்கள், இது இப்படி வச்சுருக்கேன். 1 இன்ச்சு அப்படியே சீட்டில் பாதியோட 1 இன்ச்சு மைனஸ் ஆகணும். அப்படி வேறு இழுத்து அப்படி ரப்பர் மாதிரி இசிடு பாருங்கள். எவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு வரீங்களா சீட்டு வந்து டைட்டாக இருந்தால் லூஸ் கொடுக்கும். எவ்வளோ இது டைட்டாக லூஸ் கொடுத்துட்டே அப்படியே இசிஞ்சு கொடுக்கும். கிராஸில் போட்டுருக்கேன். பேக் கிராஸ் போடும்போது அப்படியே பேண்ட் வந்து சொல்கிறத கேட்டுக்க நிற்கும். இப்போ வந்து 10ல் பாதி 5.
பாக்கெட்டு 40 இன்ச்சு சீட்டு 3 இன்ச்சு உயரம் 5 இன்ச்சு கட் 5 இன்ச்சு வரைக்கும் கட் பாக்கெட் வைக்கலாம். சூப்பராக இருக்கும். கட் பாக்கெட் வச்சுட்டேன். சிறப்பாக வெட்டியிருக்கேன் பாருங்க. எல்லாமே கரெக்டாக அந்த சென்ட்ரு போய் கரெக்டாக அப்படி உட்காரும். உட்காந்து இப்படி இசிச்சோம்னா அப்படி இசியும். அப்படியே ரப்பர் மாதிரி இசியணும். இசிஞ்சாதான் இந்த ரவுண்டு எவ்வளோ தூரம் பெருசாக கொடுக்குறீங்களோ பேண்ட் வந்து பார்க்குறக்கு அற்புதமாக இருக்கும். அது அப்படியே சீட்டில் 4ல் 1ஓட 5 இன்ச்சு கரெக்டாக 5 இன்ச்சு இருக்கா, 5 இன்ச்சு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்ட்ரே வராது. பேண்ட் அப்படி போய் இசிஞ்சு அப்படியே உட்காரும். ரவுண்டு சின்னதாக விட்டிங்கன்னா கால் வந்து புல்லை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை கவனமாக விட்டுங்க. இந்த சீட்டில் பாதி இங்கே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இந்த கரெக்டாக இந்த கிரீஸ் போய் இங்கே உட்காரணும். ஃபாரின் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது தொடர்ந்து ஸ்ட்ரைட்னால சீட்டில் 1 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இந்த இடத்துலையும் அப்படி அழகாக அந்த பெண்டு கொடுத்துருங்க. பெண்டு கொடுக்க பின்னாடி வந்து சீட்டோட ஒட்டி போகும். ஒட்டி பேண்ட் போகிறத நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க. இது வந்து ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு. ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு பார்த்துட்டீங்க. ஃப்ளீட் இல்லாமல் ஃபிட்டிங் பேண்ட்டு. ஃபிட்டிங் பேண்ட்டு ஐப்புனால இங்கே ஒரு வயிறு இருக்கும். வயிறுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இங்கே கட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஜிப்பு வச்சுருவாங்க. ஜிப்பு வந்து 2 இன்ச்சில் ஜிப்பு வைக்கிறோம். எல்லாமே இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி பேண்ட் வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாது. ஜென்ஸ் கடைக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். இது பாருங்கள், கிராஸ் வந்து அப்படியே இழுத்து அப்படியே வரணும். இந்த கிராஸ் வந்து இப்படி இழுத்தா அப்படி பேண்டை விட்டோம்னா கச்சுன்னு போய் உட்காரணும். எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் லூஸ் கொடுக்கும். இது மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயம் வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். வாழ்க தையலகம் வளர்க தையல்கள்னு சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.